பசங்களா, நீங்கள் நீட்டுக்கு படிக்கும்போது மேம் இந்த 2 சப்ஜெக்ட் ஓகே, ஆனால் இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயாலஜியும் ஃபிசிக்ஸும் நான் மேனேஜ் பண்ணிடுவேன், கெமிஸ்ட்ரி மட்டும்தான் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள் பசங்களா. கண்டிப்பாக உங்களால் அந்த சிக்கல்லேருந்து மீண்டு வந்து யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் வெல். ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு எடுக்கும்போது உங்களோட வீக் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதை பார்த்தாலே வந்து கொஞ்சம் என்னதான் நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தாலும் ஐயோ இந்த சப்ஜெக்டா அப்படின்ற மாதிரி ஒரு திணறல் வரும் இல்லையா. அது எந்த சப்ஜெக்ட்டுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பசங்களா, அதை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். பட் ஆனால் இதில் எது உங்களோட ஒரு வீக் சப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் ஒரு பெயின் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். என்ன பெயின் பாயிண்ட் அப்படின்னா, இப்போ ஃபிசிக்ஸில் ஃபார்முலா நான் எவ்வளோ படித்தாலும் எனக்கு மைனஸ்லேயே நிற்க மாட்டேங்குது மேம், அதனால தான் எனக்கு ஃபிசிக்ஸ் வந்து கஷ்டம். ஓகே, அந்த மாதிரி ஒரு பெயின் பாயிண்ட்னால தான் வந்து உங்களுக்கு இது கஷ்டங்கிற ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா. இப்போ கெமிஸ்ட்ரின்னு பார்க்கும்பொழுது எல்லா ரியாக்ஷனை பார்த்தாலும் ஒரே போல் இருக்குது, நான் எப்படி மேம் ஒரு ரியாக்ஷன் இன்னொரு ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிறது, கொஸ்டின் வரும்போது எதை அப்ளை பண்ணுறதுனே தெரியல, செம்ம கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அல்லது பயாலஜியில் பார்க்கும்போது மேம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓகே, பட் என்சிஆர்டியை படிக்கும்போது அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிறதுனே தெரில, எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுனே தெரில அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெயின் பாயிண்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்ன ஒரு பெயின் பாயிண்ட் இருந்தாலும் அதுக்கான காரணம் என்ன. இப்போ ஃபிசிக்ஸில் ஏன் நீங்கள் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறீங்க, ஏன் வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கான்செப்சுவலாக நீங்கள் கிளாரிட்டி இல்லாமல் வெறும்னா மக்கடிக்கிறதா இருந்தாலோ, அல்லது நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சரியான வழியில் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல், நீங்கள் வந்து ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அல்லது நியூமெரிக்கல்ஸில் உங்களோட ஃபோக்கஸை போடாமல் தியரியில் மட்டும் ஃபோக்கஸ் போடுற மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரக்கூடும். Then when you come to chemistry, ஒரு structured notes இல்லாமல் நிறைய தியரி இருக்குது when it comes to chemistry. ஸோ நீங்கள் வந்து அந்த தியோரிட்டிக்கலாக எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக அழகாக ஸ்ட்ரக்சர்டாக இல்லாமல் மொத்தமாக தூக்கி ஒரே பீஸாக லொபக்குன்னு முழுங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா it is going to be very very difficult for you. And when it comes to biology, டயக்ராம் பேஸ்டாக எந்த ஒரு மெக்கானிசம் எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி படிக்காமல் அண்ட் படித்ததை சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ரிவைஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது கஷ்டமாக தான் தோணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்குன்னு ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏன் அதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் பசங்களா ஃபண்டமெண்டலான காரணம். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸை ஓகே மேம் எனக்கு ஃபிசிக்ஸ் தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, நான் வந்து ஃபிசிக்ஸை கிளியர் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து நீட்டை தட்டிடுவேன் தூக்கிடுவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் செய்ய வேண்டிய குவிக் ஃபிக்ஸஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீங்கள் ஒரு ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணுங்கள். ஓகே, ஃபிசிக்ஸில் மெயினே நமக்கு ஃபார்முலா தான், அது மறந்து போகிறதுனால தான் நிறைய பசங்க திணறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து டெவலப் ஃபார்முலா ஷீட். ஓகே, தென் செகண்ட் வந்து எலிமினேஷன் டெக்னிக் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸோ இல்லை யூனிட்ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் கூடிய மட்டும் நீங்கள் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடாலே கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபிசிக்ஸில் பார்க்கும்பொழுது நியூமெரிக்கல்ஸ் தான் முக்கியமான கேட்ச் பாயிண்ட்டுங்கிறதுனால நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையா சால்வ் பண்ணால் என்ன ஆகும்னா, ஓகே இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நியூமெரிக்கல்ஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது, டைரெக்டாக கேட்கல, நான் தான் யோசிக்க வேண்டியிருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இங்கே கிளியர் கட்டாக அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபிசிக்ஸுக்கு வரப்போ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டைம் ஸ்பிளிட் ரூல் மீன்ஸ் எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் ஃபிசிக்ஸில் ஒரு நிமிஷத்துக்கு மேலே அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் மாட்டிக்கிட்டாலுமே விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போயிடுங்க. பிகாஸ் நீங்கள் அந்த ஒரு கேள்வியில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஒரே ப்ராப்ளம்ல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தென் இட் வில் ஈட் அப் யோர் டைம் ஃபார் த அதர் செக்ஷன்ஸ் அண்ட் அதர் கொஸ்டின்ஸ். எதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமோ அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நான் கெமிஸ்ட்ரி மேம் கெமிஸ்ட்ரி தான் மேம் எனக்கு வந்து பிரச்சனை, இந்த கெமிஸ்ட்ரியை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நான் வந்து பயங்கரமாக பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ்
group the reactions. அதாவது ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஞாபகம் வச்சுக்கணும்னா கஷ்டம். அதுக்கு வந்து ஒரு பேட்டர்னாக நீங்கள் வந்து ஓகே இதெல்லாம் இதே மாதிரியாக இருக்குது, இதே மாதிரி ரியாக்ஷனாக வருது பாருங்கள் அப்படின்ற மாதிரி சிமிலர் ரியாக்ஷன்ஸை குரூப் பண்ணி ஒரு பேட்டர்ன்ஸாக கண்டுபிடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ், ஓகே இதெல்லாம் வந்து ஆக்சிடைசிங்கில் வரும், இதாக எந்த மாதிரி நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பிரேக் டவுன் பண்ணி ஒவ்வொரு சாப்டரையும் பிரேக் டவுன் பண்ணி யூ கேன் group the reactions and அதோட பேட்டர்னை கண்டுபிடிச்சு நீங்கள் ரியாக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். Then when it comes to chemistry, tables are very very important. டைரெக்டாக நீட்டில் வந்து அப்படியே லட்டுவாக எடுத்து கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் யூஸ் a lot of mnemonics. ஓகே முக்கியமாக ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸ்க்கோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து இது என்ன ஆகுது, இதுலேருந்து அடுத்து என்ன ஆகுதுங்கிற மாதிரி கன்வர்ஷன்ஸ், ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸுக்கு யூ கேன் யூஸ் நிமோனிக்ஸ். ஓகே இல்லை அந்த மாதிரி நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பட் ஐ மீன் டு சே இந்த மாதிரி குட்டி குட்டி நிமோனிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். பட் அகெயின் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா நிமோனிக்ஸ்னோடனே அடுத்து ஒரு பிட்டு பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு ஒரு மெகாபிட் ஒன்று ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் ட்ரை டு மேக் ஷுர் தட் யூ ஆர் எதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அது நிமோனிக்ஸாக யூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கிறத அப்படியே ஃப்ரீயாக விட்ருங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி நீங்கள் குரூப் பண்ணி அகெயின் கம்ஸ் பேக் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரியாக்ஷன்ஸை குரூப் பண்ணி ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சு நீங்கள் வந்து உங்கள் ஸ்டடீஸை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ப்ரிப்ரேஷனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கமிங் டு கெமிஸ்ட்ரி ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன இம்ப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 parts ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஃபிசிக்கலில் ஃபார்முலாஸ். ஓகே ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் முக்கியமானது என்ன ஃபார்முலாஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் முக்கியமானது என்ன மெக்கானிசம்ஸ். அதுலேருந்து தான் வந்து மேஜர் கொஸ்டின்ஸ் வரும். தென் இன்ஆர்கானிக்னு வரும்போது என்சிஆர்டியை லைன் பை லைன். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸுக்கு ஃபார்முலாஸ் ஷீட் ரெடி பண்ணுங்கள், அந்த ஹேக் யூஸ் பண்ணுங்கள். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸ்க்கு வந்து மெக்கானிசம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்ஆர்கானிக்காக அப்படியே என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் என்சிஆர்டிலேருந்து லைன் பை லைன் படித்தாலே யூ வில் பி ஏபிள் டு டூ அ வெரி குட் ஜாப். ஓகே தென் கமிங் டு பயாலஜி வரும்பொழுது ஆல்வேஸ் 90% கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே டெக்ஸ்ட் புக்லேருந்து வரும். ஸோ என்சிஆர்டி தான் எல்லாமே பயாலஜியை பொறுத்தளவில். தென் செகண்ட் வந்து உங்களோட டயக்ராம்ஸ். அகெயின் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் பசங்களா, ரிப்பீட்டடாக வந்து நமக்கு டயக்ராம்லேருந்து அப்படியே கொஸ்டின்ஸ் வர மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் லேபிளிங் அண்ட் தென் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அதாவது இந்த பார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகள். தென் ஜஸ்ட் சிம்பிள் ஏபிசி என்னது அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ். இல்லை ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அந்த கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக நீட்டில் வந்திருக்கு. ஸோ அதில் ஃபோக்கஸ் செலுத்துங்க. தென் எங்கெல்லாம் வந்து நமக்கு நீட்டில் இதெல்லாம் எக்கச்சக்கமாக கேட்டிருக்கானோ அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ஸ்பெசிஃபிக்காக கவனம் கொடுங்க. ஓகே ஸோ அதனால் வந்து பிஒய்க்யூஸ் தான் வந்து அந்த வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பிஒய்க்யூஸை பேஸ் பண்ணி சரி இதெல்லாம் அப்படியே பாருங்கள் என்சிஆர்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா அது ரிப்பீட்டடாக நம்ம வந்து வருஷம் பார்க்குறப்ப அப்போ இந்த கேள்வி இந்த ஒரு போர்ஷன் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட், ஸோ இதை நல்லா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற தெளிவு வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே தென் செகண்ட் திங் வந்து ரிவிஷன் பயாலஜியை பொறுத்தமட்டில் கான்செப்ட்ஸ் தான், டெர்மினாலஜிஸ் தான், மெக்கானிசம்ஸ் தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் மனசில் நிற்கும். ஸோ எவ்ரி டே ஒரு 15 நிமிஷம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னு தோணலாம், நாளைக்கு அந்த 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான் ஆகும், அப்புறமா 20 நிமிஷம் 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக அது சங்க்ஸாக எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா மனசில் நிற்கும். ஓகே இதையும் தாண்டி மேம் எனக்கு வந்து நீட் ப்ரிப்பரேஷனில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு இங்கேருந்து எப்படி ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வருதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தென் நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணுறோம் பசங்களா Xylemலேருந்து. ஸோ இங்கே வந்து ஒரு நார்மல் Xylem கோர்ஸ் மாதிரி சூப்பரான ஃபேக்கல்ட்டியோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். பயங்கரமான ஒரு சூப்பர் டூப்பர் ஸ்ட்ராட்டஜியோடு நாங்கள் இந்த ஒரு பிளானை டிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரமாக நீங்கள் தொலைச்ச டைம் எல்லாத்தையும் ரீகூப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து 30 மாடியூல்ஸாக என்டையர் சிலபஸை ஸ்ப்ளிட் பண்ணி கன்வீனியண்ட்டாக நீங்கள் எக்ஸாமுக்கு சூட்டபுளாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் டிவைஸ் பண்ணியிருக்கோம் பசங்களா. ஒவ்வொரு 5 மாடியூலுக்கும் ஒரு கிராண்ட் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு அண்ட் எக்கச்சக்கமான மாக் டெஸ்ட் இருக்கும் த்ரூ விச் நீங்கள் அப்பா ஓகே நீட்னா ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வளரும். அண்ட் நாங்கள் டீச்சர்ஸ் உங்களோடய இருக்கிறதுனால உங்களுக்கு பர்சனலைஸ்டான சப்போர்ட்டும் கைடன்ஸும் எந்நேரமும் உங்களுக்கு கிடைக்கும்
இருக்கணும் பசங்களா. ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சை யூஸ் பண்ணி டெஃபினட்டாக நீங்கள் நீட் 2026 கிளியர் பண்ணலாம் பசங்களா. ஸோ டெஃபினெட்லி டூ ஃபாலோ யோர் பேஷன், பிகாஸ் நமக்கு இது வேணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் we should make it happen இல்லையா பசங்களா. ஸோ இதுக்கு நடுவில் நமக்கு வர இந்த ஸ்ட்ரகிள்ஸ், ஐயோ மேம் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற இந்த ஒரு இடம் வந்து இதுவும் கடந்து போகும். ஸோ அதை கடந்து போகிறதுக்கான கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி வந்து we are all here. ஓகே, ஸோ நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. 2 விதமான கோர்ஸஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பசங்களா. ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சுக்கு ஜஸ்ட் 8,499ல் இனி இருக்கக்கூடிய 6லேருந்து 7 மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இது. பட் கூடவே வந்து மேம் எனக்கு டேபும் மெட்டீரியல்ஸும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இட் இஸ் ஓன்லி 24,648 அண்ட் இப்போ அட்மிஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது பசங்களா. ஒரு 15% டிஸ்கவுண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அண்ட் சீட்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக என்ரோல் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஒரு டேப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் கோர்ஸுக்கு உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பிகாஸ் நிறைய பசங்க சொல்கிறீங்க இல்லையா மேம் கிளாஸை ஃபோன்லேயே அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, இல்லை என்கிட்ட சிஸ்டம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காகவே நம்ம Xylemலேருந்து டேபும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை தாண்டி வந்து நம்மளோட ஆஃப்லைன் பேட்சஸ்லேயும் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29,500ல் மெட்டீரியல்ஸும் சேர்த்து உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ மெட்டீரியல்ஸோட இந்த ஒரு காஸ்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப அஃபோர்டபுளாக உங்களோட நீட் ஜேர்னியை வந்து சூப்பராக ஆரம்பிச்சு யூ கேன் டெஃபினெட்லி கிராக் நீட் 2026 பசங்களா. ஸோ இதோட வந்து கண்டிப்பாக ஐ பிலீவ் தட் நான் சொன்ன இந்த குக்யூரி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆல்சோ நம்மளோட இந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சோட சப்போர்ட்டில் நீங்கள் நீட் கிளியர் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆல்ரைட், ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ பசங்களா. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பண்ணல அப்படின்னா, அண்ட் எல்லா சோஷியல் மீடியாலையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் செம்மையாக நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பசங்களா. அது வரைக்கும் நல்லா படிங்க அண்ட் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி go forward and get it done. All the best.